இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. இத்தனை நாளா நீங்க யோசிச்சது தானே மாமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கருணாகரனை வெறுக்கிறீங்க, நான் அவரை போய் பாக்குறதே இல்ல. நீங்க துவாரகேஷ் அவர்கிட்ட வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் துவாரகேஷ் அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரியாவோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க நினைக்கிறது தானே மாமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் மாமா இன்னும் என்ன வெறுக்கிறீங்க? இப்ப கூட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால சொல்ல முடியும். எனக்கு தான் முத்துலட்சுமியை பிடிக்காதே, அங்கேயே வேலைக்கு போறேன்னு தானே. அதுக்கும் காரணம் இருக்கு. காரணம் என் அம்மா. என் அம்மா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. என்னம்மா சொல்ற? அவ எப்படி உனக்கு லெட்டர் எழுத முடியும்? நீ கனவு ஏதாவது கண்டியா? இல்லத்த, என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது திவாகர் சார் கிட்ட கொடுத்திருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் அதை என்கிட்ட கொடுத்தாரு. அந்த லெட்டர்ல உன் கைக்கு இந்த லெட்டர் கிடைக்கும் போது ஹாஸ்பிட்டல் அந்த முத்துலட்சுமியோட கண்ட்ரோல்ல இருந்தா அது அவகிட்ட இருந்து மீட்டு கருணாகரன் கிட்ட ஒப்படைக்கணும்னு அம்மா அதுல எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, என் அண்ணாவோட பையன் துவாரகேஷ் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்க. என் தங்கச்சி அப்படியே எழுதியிருந்தா? ஆமா மாமா, அம்மாவோட ஆசை என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. அம்மாவோட இன்னொரு ஆசை முத்துலட்சுமி கிட்ட இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல மீட்டு கருணாகரன் கிட்ட கொடுக்கறது. அதனாலதான் நான் முத்துலட்சுமியோட ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன். என்னோட உள்நோக்கம் என்னன்னு முத்துலட்சுமிக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியுங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்குள்ள யாரு புத்திசாலி, ஜெயிக்க போறது யாருன்னு ஒரு சின்ன கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்துட்டு தான் இருக்கு. இதுல யார் பக்கம் வேணாலும் வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், யாருக்கு என்ன வேணாலும் ஆகலாம். இதுக்காக எந்த லெவலுக்கும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும், அவ்வளவுதான் மாமா. கோயில்ல வச்சு மறுபடியும் சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு அந்த கருணாகரன் முக்கியமே இல்ல மாமா. நீங்களும் நம்ம குடும்பமும் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இதுக்கப்புறமும் நீங்க என்ன கஸ்தூரியோட பொண்ணை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும்
உங்களோட விருப்பம். இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் வரேன். உமாதான் நல்லவ, ஸ்னேகா கெட்டவன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ண. ஆனா அது என் முட்டாள்தனம்னு இப்பதாங்க எனக்கு புரியுது. இந்த குழந்தைக்கு நிஜமாவே உங்க மேல பாசம் இருக்குங்க. அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்னேகாவை மன்னிச்சு ஏத்துக்கலன்னா நம்ம மனசாட்சி உள்ள மனுஷங்களா வாழறதுல அர்த்தமே இல்லைங்க. நான் இதை சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களோ மாட்டீங்களோ, நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இப்ப முடிவு உங்க கையில இருக்கு. நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். என்ன பிரியா? அத்தை, எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். எதுக்குமா பர்மிஷன்? நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாட்டி. அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். காலம் எப்படி மாறி போச்சு பாத்தியா? அங்க இருந்த வரைக்கும் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு அங்க பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு இங்க பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன பிரியா, அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஆமாத்த. போயிட்டு வாமா. என்கிட்ட எதுக்காக பெர்மிஷன் கேட்கணும்? நீ தாராளமா உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். எனக்கு சந்தோஷம்தா. முறையா அவங்க இங்க வந்து உன்னை அழைச்சிருக்கணும். ஆனா என்ன செய்யறது, உன்னை கூப்பிடுற நிலைமையில அங்க யாரும் இல்ல, யாருக்கும் அங்க மனசும் இல்ல. உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. ராஜி ஸ்னேகாவுக்கு பிரதீப்ப பிடிக்கவே இல்ல. தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிட்டோமோன்னு அந்த குற்ற உணர்வுல இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருந்த துவாரகேஷும் வர்றதில்ல. உங்களை அங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கும் தைரியம் இல்லம்மா. மொத்தத்துல பேருக்கு தாலி கட்டின ஒரு கல்யாணமா இது ஆயிடுச்சு. உங்களுக்கு முறையா நடக்க வேண்டியது கூட இன்னும் நடக்கலம்மா. ஒரு சராசரி பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் உனக்கு இந்த கல்யாணத்துல கிடைக்காம போயிடுச்சுமா. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. விடுங்க அத்தை, இதெல்லாம் போக போக சரியாயிடும். நீ எதுக்கு இங்க வந்த? அவுட் ஹவுஸ்க்கு போடி. உன்னை இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதான் வந்தேன். அதுக்காக யாரையும் கேட்காம வீட்டுக்குள்ள வந்துருவியா? போடி, போய் அவுட் ஹவுஸ்ல இரு. நாங்க அங்க வரோம், அங்க சொல்லு. அதான் வந்துட்டேன்ல, கேட்டுட்டே போயிடுறேன். போடின்னு சொல்லிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். போடி. பாட்டி பாட்டி வேண்டாம், விடுங்க. பிரியா, இந்த பிரச்சனை தீராது. அவளை விடு. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, போயிட்டு வா. அப்ப நானு? ஏய், அவங்க வீட்டுல உனக்கு என்னடி வேலை? நீ போடி கெஸ்ட் ஹவுஸ்க்கு. போடின்னு சொல்றல்ல. போடி. பெருசா போறாள அம்மா வீட்டுக்கு. என்ன பாட்டி, என்ன பிரியா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அப்ப நானு என்ன பிரியா, நான் கூட வர வேண்டாமா? நான் தானே மாப்பிள்ள. பேராண்டி, நீ அங்க போய் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவங்க உன்னை சோப்புல ஊற வச்சு கசக்கி புழிஞ்சு தோப்புல காய போட்டுருவாங்க. எதுக்குப்பா ரிஸ்க்? டேய் பிரதீப், அவங்க யாருக்குமே உன்னை பிடிக்கல. என்னம்மா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? டேய், அவங்க சொல்றத கேளுடா, அதுதான் உனக்கு நல்லது. அப்பா. பிரியா, நீ போயிட்டு வாமா. நீ போவானா? ஏன்பா? டேய், கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை உனக்கே தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? நீ போனா அங்க மாப்பிள்ளன்னு உன்னை யாரும் அக்கறையா விசாரிச்சு விருந்து கொடுக்க போறது இல்ல. அவங்க உள்ள வான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அங்க போனோம்? மாமா, அவர் வரட்டும் மாமா. இத பாரு பிரியா, நான் சொல்றது, நான் என் பிறந்த வீட்டுக்கு தனியா போறது நம்ம வீட்டுக்கு தான் அவமானம் மாமா. நான் என் புருஷன் கூட போறதுதான் நம்ம குடும்பத்துக்கே மரியாதை. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, என் புருஷனை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் மாமா.
என் வீட்ல யாராவது இவர ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அதை நான் தாங்கிக்க மாட்டேன், எதிர்த்து நிப்பேன். பிரதீப், நீங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்தே போவோம். அங்க ஆரத்தி எடுப்பாங்கன்னெலாம் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா அவமானப்படுத்த விட மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டி தரேன். நீங்களும் என் கூட வாங்க. சரி, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. ம், தேங்க்ஸ் பிரியா. சரி வாங்க போலாம். என்ன எல்லாரும் அப்படியே நின்னுட்டீங்க? மாமா வாங்க மாமா, வந்து வண்டி எடுங்க. என்ன மாமா நீங்க சீக்கிரமா வாங்க, நேரம் ஆகுதுல்ல, போகணும்ல. ஏய் இறங்குடி, இறங்கிடு கீழே. இவ இறங்காம வண்டியில உட்காந்துக்கிட்டு இறங்குடி. வாடி. நான் வர மாட்டேன். வாடி, நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. ஐயோ, நான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, என் புள்ள. அந்த பயம் இருக்கட்டும். பிரியா, நானும் உன் கூட வருவேன். விடுங்க அத்தை, அவ எங்க கூடவே வரட்டும். பிரியா என்ன? அவளால பிரச்சனை வராதுங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க வண்டி எடுங்க. ஏமா பிரியா, 916 ஹால்மார்க் கோல்டு மாதிரி நீ எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்கறிய, இதெல்லாம் நியாயமா? நான் பாத்துக்கிறேன் பாட்டி. நான் எது சொன்னாலும் அஞ்சலி கேப்பா. ஏன் அஞ்சலி? ஆமா, பிரதீப் விஷயத்தை தவிர. இறங்கி வந்து நீ பின் சீட்ல உட்காரு. நான் தான் உனக்கு முன்னாடி வந்தவன், நான் தான் முன் சீட்ல உட்காருவேன். நீ வேணா பின் சீட்ல உட்காந்துக்கோ. பிரதீப்போட பொண்டாட்டி நீயா நானான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் 2 பேருமே பின் சீட்ல தான் உட்காரணும். யாருக்கு என்னைக்கு உரிமை இருக்குன்னு தெரியுதோ அன்னைக்கு அவங்க போய் முன் சீட்ல உட்காந்துக்கலாம். ஓகே, இப்ப சொன்ன பத்தியா, இதுதான் சரி. எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். வா. இவ்வளோ இவன் என்னம்மா இது? பிரதீப், நீங்க போங்க, போய் வண்டி எடுங்க. பாட்டி, நாங்க போயிட்டு போயிட்டு வரோம். வரோம் அத்தை. போயிட்டு வாமா. பாய். போயிட்டு வாமா. என்னம்மா இது? என்னம்மா இவ இப்படி எங்க போனாலும் வில்லங்கத்தை கையோட கூட்டிட்டு போறா? இது சரியா என்னன்னு ஒண்ணும் தெரியல. அந்த வீட்ல வேற அஞ்சலியால ஏற்கனவே பிரச்சனை. இப்ப அந்த நெருப்புல நெய்ய ஊத்துறதுக்கு 3 பேரும் சேர்ந்து போறாங்க. ருத்ரா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த வீட்ல வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ண போறாங்க? இந்த அஞ்சலி தானே பிரச்சனை. அவளை நல்லா உதைச்சுதான் அனுப்ப போறாங்க. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வரட்டும், அப்பதான் அவளுக்கும் புத்தி வரும். நீ வாமா, வா. வாங்க டாக்டர். Hi Shyam. How are you? Fine. How are you? Yeah, fine. உட்காருங்க டாக்டர். இருக்கட்டும். சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தான் வர முடியல. பரவாயில்ல ஷாம். சுஷ்மாவை பத்தின சில விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு வந்தேன். என்னன்னு கேளுங்க சார். ஷாம், அப்ப நான் கிளம்பட்டுமா?
அண்ணே அந்த ராம் டெக்னாலஜிஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. கொட்டேஷன் விஷயமா பேசினாங்க. செக் பேமெண்ட் கூட ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னண்ணே? எனக்கு வேண்டாம். இப்ப பேசுப்பா. எதுக்குண்ணே தண்ணி கொடுத்தீங்க? அந்த கொலகாரனோட பேசின வாயோட எங்கிட்ட நீ பேசுறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் வாயை கழுவிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்தேன். என்னண்ணே? இத பாரு ஷாம், அந்த கொலகாரப்பாய் பிரச்சனையில உனக்கு எனக்கு ஏற்கனவே சண்டை வந்து பிரிஞ்சு அப்புறம் சேர்ந்துருக்கும். இப்போ அவனை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா பேசாம இருக்கவும் முடியல. அவன் நல்லவன் கிடையாது ஷாம், புரிஞ்சிக்க. சரிண்ணே. அண்ணே இந்த கண்ணாடி போடுங்க. ஏன்? போடுங்கண்ணே ப்ளீஸ் போடுங்க. இப்போ உலகம் எப்படி தெரியுது? இருட்டா இருக்கு. இப்போ கண்ணாடியை கேட்டுங்க. இப்போ எப்படிண்ணே தெரியுது? வெளிச்சமா இருக்கு. இதுதானே விஷயமே. என்ன ஷாம், எங்கிட்ட தான் பிரச்சனை, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிறியா? அப்படிலாம் சொல்லலண்ணே, அதானே உண்மை. நீங்க ஒருத்தர் தான் கருணாகரன் கொலகாரன்னு சொல்றீங்க. அவரால் உயிர் பொழைச்ச 1000 பேரு அவரை கடவுள்னு சொல்றாங்க. ஒண்ணு பெருசா 1000 பெருசா? அட போப்பா, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? நான் வீட்டுக்கு போறேன். டியூட்டி முடிஞ்சு போச்சுப்பா. நாளைக்கு காலையில் வரேன். குட் பை. ஓகே. அம்மா, அம்மா, ஸ்னேகா அண்ணி, துவாரகேஷ் அண்ணா, அம்மா, பாப்ரியா, என்னம்மா தனியா வந்திருக்க? இல்லம்மா, அவரும் வந்திருக்காரு. அப்படியா? இங்கே இருங்க. உங்களை நியாயமா அப்பவே முறைப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து வீட்டில் ஒரு விருந்தே வச்சிருக்கணும். இந்த வீட்டில் நடக்கிற கலவரத்துல எல்லா சம்பிரதாயமும் காத்துல பறக்குதுமா. சரி இருமா, நான் போய் ஆரத்தியோட வரேன். மாமா பிரியா, எப்படி இருக்க? ஏமா உன்னை தனியா அனுப்பிச்சாங்க? உன் கூட யாரும் வரல? வந்திருக்காருண்ணா. ஆர்த்தி நிறுத்துமா. என்ன பிரியா இது? என்ன இது? இவ எதுக்கு இங்க வந்தா?
ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? இவளை ஏண்டி கூட்டிட்டு வந்த? இல்லத்த நான் சொன்னேன். டேய் நீ நிறுத்துறா, நான் ஒன்றை கேட்டேன். அண்ணா அவசரப்படாத அண்ணா, அவ சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கானா. என்னடி உளற? உனக்கு உன் புருஷனுக்கு ஆர்த்தி எடுக்கும் போது சட்டமா அவளும் வந்து நிக்கிறா. வேடிக்கை பார்க்க வந்திருக்கான்னு சொல்ற? எதடி வேடிக்கை பார்க்க வந்திருக்கா? உன் வாழ்க்கை எப்படி நாசமா போகுதுன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்காளா? அஞ்சலி ப்ளீஸ் நீ கொஞ்சம் கார்ல இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். நான் போக மாட்டேன். நான் தான் பிரதீப்போட முதல் கொண்டாட்டி. நான் இவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நானும் நிப்பேன். எனக்கும் நீங்க ஆர்த்தி எடுங்கம்மா. ஐயோ கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி சிரிப்பா சிரிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிரியா நடக்குதுங்க? உன் கழுத்துல இவன் தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கை பாழா போயிடுச்சுன்னு நாங்க எல்லாரும் இங்க நொந்து போயிருக்கோம். இவளை ஆதாரமா வச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் பிரம்ம பிரயத்தனம் பண்ணேன். ஆனா அப்ப இவ கிடைக்கல, திடீர்னு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டா. கண்ணுக்கு தெரியாம மாயமா மறைஞ்சிட்டா. உன் கழுத்துல இந்த பாவி தாலி கட்டின அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறா. உன் வாழ்க்கை பாழா போச்சே, உன்னை காப்பாத்த முடியலன்னு நாங்க எல்லாரும் வாழ்க்கையை வெறுத்து நொந்து நூலா போயிருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி உன் லைஃப் பாழா போறத பார்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாம தவிச்சிட்டு குற்ற உணர்ச்சியை துடிச்சிட்டு நாங்க எல்லாரும். இந்த நேரத்துல யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீ இவ்வளவும் கூட கூட்டிட்டு போயிட்ட. இவ அங்க இருக்கும்போது நீ உன் வாழ்க்கைய இன்னும் புதுசா கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டேடி. அத நினைச்சு எங்க வயித்துல இன்னும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இப்போ எங்களை உயிரோட வச்சு எரிக்கிற மாதிரி இவளையும் அவனுக்கு ஜோடியாக்கி இங்க கொண்டு வந்து எங்க கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறியம்மா, இது என்னமா நியாயம்?